வெயில் சூயிங் மிஷின் மெக்கானிக் ஒரு விளையாட்டுத்தனமா செஞ்ச இந்த காரியம் இன்னைக்கு ப்ளே பட்டன்ல கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க. இந்த ப்ளே பட்டன் எனக்கு கிடைச்சதுக்காக என்னோட சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய தையல் மிஷின் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பல பேருக்கு பயனுள்ளதா இருக்கு. சில பேர் நெகட்டிவ் கமெண்ட் பண்றீங்க. அப்படி நெகட்டிவ் கமெண்ட் பண்றவங்களை பத்தி நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. சூரியனை பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி தான். எனக்கு சில பேர் இன்ஸ்டாகிராம்லயும் சரி, வாட்ஸ்அப்லயும் சரி தனிப்பட்ட முறையில மெசேஜ் பண்றீங்க. அப்படி மெசேஜ் பண்றவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண முடியாத சூழ்நிலை. ஏன்னா நாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது ஒரு நாளைக்கு 2 வீடியோ அப்லோட் பண்ணுவோம், சப்ஸ்கிரைபர்ஸ் ஏத்துவோம், வியூஸ் கூடும், நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைச்சோம். ஆனா விதி அப்படியே தலையில மாத்திருச்சு. நான் யூடியூப் மட்டும் இல்ல, மத்த சோசியல் மீடியாக்கள்லயும் என்னோட வீடியோக்களை அப்லோட் பண்றதால நான் போடுற தையல் மிஷின் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் என்னோட ஊரு, அதாவது பரமக்குடியில இருக்கிறவங்களுக்கும் பரமக்குடிய சுத்தி இருக்கிறவங்களுக்கும் போய் சேருது. அவங்க வீட்டு தையல் மிஷின்ல ஏதாவது ஒரு ரிப்பேர்னா நேரடியா என் கடையை தேடி கொண்டு வந்துடுறாங்க. இதனால என் கடைக்கு ரிப்பேருக்கு வர தையல் மிஷின்களை எனக்கு சர்வீஸ் பண்றதுக்கே நேரம் சரியா இருக்கு. இது மட்டும் இல்ல, நான் ஒரு ஜிம்ல பார்ட் டைம் ட்ரெயினரா ஒர்க் பண்றதால நான் யார் மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண முடியாது. நான் ஆரம்பத்துல வீடியோ போடும்போது நான் ஒரு சில டிஃப்ரெண்ட் டைப்பான ப்ரெஷர் ஃபுட்லாம் சேல்ஸ் பண்ணேன். அதுல நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் வந்ததால நான் யாருக்கும் ப்ரெஷர் ஃபுட் மட்டும் இல்ல, இப்ப நான் எந்த ஒரு பொருளும் சேல் பண்றது இல்ல. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தையல் மிஷின் சம்பந்தப்பட்ட டிப்ஸ்களை நான் அப்லோட் பண்றேன்.